ஹாய், இன்றைக்கி ஒரு மீஷோ அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். இது வந்து நான் இந்த நெக் பீஸு ஆரமும் நெக்லஸ் மாதிரி அதனோட தோடும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் பீஸ் வாங்கியிருக்கேன் 3. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பிரித்து பார்த்துடலாம். மீஷோ எப்போவுமே இது வரைக்கும் நிறையா ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான். வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து மீஷோவோட ரெகுலர் கஸ்டமர் மாதிரி. எதுவாக இருந்தாலும் அதில் ஆர்டர் போடுவேன். எனக்கு வந்து இது வரைக்கும் ரொம்பவே நல்லாவே வந்திருந்துச்சு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாத மாதிரி. ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பாக்ஸில் டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பேக்கிங்லாம் நீட்டாக தான் இருக்குது. எப்போவுமே மீஷோவில் எனக்கு பொறுத்த வரைக்கும் பேக்கிங் சேஃபாகவும் வரும், நீட்டாகவும் தான் வரும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கலர் நல்லா இருக்குது. அந்த கோல்டு, இந்த ரோல்டு கோல்டு வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப மைல்டாகவே இருக்குது. நான் இந்த கம்மலுக்காகவே நான் இந்த இது போட்டேன். இந்த நெக் பீஸோட இந்த கம்மல் இருக்குது இல்லையா, அந்த செட்டு. இது வந்து ஒரு சின்ன ஒரு டேமேஜில் தான் வந்திருக்கு. நெக்லஸோட அந்த கீழே அந்த முத்து வந்து காணோம். இது வந்து ஆரம் பீஸ் நினைக்கிறேன், ஆரம் பீஸு. அதனோட இதை காணோம். கீழே வந்து அந்த முத்துலாம் இருக்கும் இல்லையா, அதை காணோம். அது 4 5 இதை காணாமல் போல். இதுவும் வந்து இப்படி திருகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இது பார்க்குறக்கு என்னென்னா கட் ஆயிருமோ அப்படின்னு பார்த்தேன். நான் திருப்பும்போது இது கொஞ்சம் பரவாயில்லாமே வந்துருச்சு. செட் ஆகிடுச்சு அது அப்படியே. இந்த பீஸோட இது தான் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. நான் எப்போவுமே மீஷோவில் போடும்போது எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு டேமேஜ் பீஸும் வந்ததில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு எப்படின்னு அப்செட் ஆகிட்டேன். எனக்கு இதாகலை, செட் ஆகலை. இதுலேயும் அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு. பாருங்களேன் இப்படி மடங்கி இருக்கங்காட்டி நான் அதை ரெடி பண்ணி பார்க்குறேன். ஓகே, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ஸோ எனக்கு இது செட் ஆகலை. இது வந்து 1 அப்படின்னா, ஒரு முத்து அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்ம ஏதாவது பார்க்குறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இதுலேயும் எனக்கு வந்து பாருங்கள் ஒரு முத்து இல்லை போல் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ரிட்டன் பண்ணிடலாம் பேசாமல். ரிட்டன் பண்ணிடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். வேஸ்ட் இது. ஆனால் வந்து ஓவராலாக பார்க்கும்போது இந்த கேஷ்க்கு இது வந்து ஓகே தான். பட் என்னென்னா அது டேமேஜ் பீஸாக வந்துருச்சு. பாருங்க, இதுலேயுமே முத்து இல்லை. இந்த சைடில் ஒரு இதில் முத்து இல்லை, ஆப்போசிட் சைடில் இல்லை. ஓகே, இப்போ கம்மலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ செக் பண்ணிவிட்டு நம்ம இது எப்படியுமே நம்ம வந்து ரிட்டன் போட்டு தான் ஆகணும். போட்டுட்டு ஒன்று ரிட்டன் போடலாம், இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பீஸ் போட்டு பார்க்கலாம். அது ஒரு வேளை நல்லா வந்துச்சு அப்படின்னா அதை வச்சுக்கலாம். ஓகே, நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ பார்க்கலாம் மீஷோவில். இதை நம்ம ரிட்டன் போட்டுட்டு இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு, ஒரு வேளை எக்ஸ்சேஞ்சாக இருந்தால் திரும்பி வர பீஸ் எப்படின்னு நான் காமிக்கிறேன். இல்லை ரிட்டன் போட்டாலும் நான் வேறு ஆர்டர் போடும்போது எப்படி வருது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.